அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் கீழ் ஈரானில் ஒரு வாரத்தில் 3000 இலக்குகளை தாக்கியுள்ளதாக கூறியிருக்கு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையில இந்த மிகப்பெரிய தாக்குதல் போரை இன்னும் தீவிரமடைய செய்வதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் கட்டளை மையங்கள், ஏவுகணை ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் இணைக்கப்பட்ட கடற்படை மற்றும் அதனுடைய சொத்துக்கள் உட்பட பல்வேறு வகையான ஈரானிய ராணுவ உள்கட்டமைப்பை இந்த தாக்குதல்கள் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவும் ஈரானின் திறனை கணிசமாக குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்காங்க. தீவிரமடைந்து வரக்கூடிய போரின் மத்தியில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா ஈரானின் எந்த பேச்சுவார்த்தை தீர்வையும் ஏற்காது என அறிவித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஈரானின் தலைமை சரணடைந்து ஒரு புதிய தலைமைத்துவ அமைப்பு நிறுவப்பட்ட பின்னரே அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை பரிசீலிக்கும் என கூறியிருக்கிறார். அத்தகைய மாற்றத்திற்கு பிறகு ஈரானை மீண்டும் கட்டியெழுப்ப அமெரிக்கா ஆதரவளிக்கும் எனவும் ஈரானை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் எனவும் கூறியிருக்கிறார். ஈரானும் எந்த விதத்திலும் இந்த போரை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக போரை இன்னும் தீவிரப்படுத்திக் கொண்டே செல்கிறது. இதனால் இந்த போர் இப்பொழுது முடியக்கூடிய நிலையில் இல்லை என சொல்லப்படுகிறது. வரும் நாட்களில் போர் இன்னும் தீவிரமடையலாம் எனவும் சொல்கிறார்கள்.